போச்சம்பள்ளியில் புதியதாக ஊராட்சி ஒன்றியம் துவங்கப்பட வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 10வது மாவட்ட பேரவை இன்று நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பழைய ஓய்வூதிய திட்டமான GPF வழங்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். மாவட்ட ஊராட்சிக்கு ஒரு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடம் நிரப்பப்பட வேண்டும். போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் அமைப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு புதிதாக ஊராட்சி ஒன்றியம் துவங்கப்பட வேண்டும். ஊராட்சி ஒன்றிய கணினி இயக்குபவர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்று கொண்டனர். அதன்படி மாவட்ட தலைவர்களான கோபாலகண்ணன், செயலாளராக சென்னப்பன், பொருளாளராக செந்தில்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினராக முருகன் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த டாப்ஸ்ல இருந்த ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்ன உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் வழங்கினாங்க. கண்டிப்பாக இந்த உறுதியளிக்கப்பட்ட தலைவர் தோழர் சரவணன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசியல் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தமிழக நிலைமையில ஏதோ நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் பேசாம இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அப்படிப்பட்ட மாவட்ட பேரவை அதே போல தமிழ்நாடு ஊரகத்துறை அலுவலர் சங்கம் அது ஒரு கூப்பாதையில் நடந்து உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.